அன்பிற்கு இனிய முருக பக்தர்களே, உங்களை வணங்குகின்றேன். உங்களோடு பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கந்த சஷ்டி திருநாளில் முருகன் புகழ் பாடி முருகன் அருளினை பெறுவோம். அந்த வகையில் குன்றக்குடியின் சண்முகனே என்ற தலைப்பிலே இருக்கின்ற பாடல்களை, அடியேனின் பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். குன்றக்குடியின் அருட்குமரா, குன்றக்குடியின் அருட்குமரா, பன்னிரு விழியின் ஒளியோனே, ஒளிரும் விழிகளை காண்கையிலே உள்ளத்து இருளும் விலகிடுமே. முருகனுடைய பன்னிரு விழிகளை காண்கையிலே, பன்னிரு கண்களை காண்கையிலே, அந்த கண்களில் இருக்கின்ற ஒளி நம்மீது படுகின்ற பொழுது உள்ளத்து இருளெல்லாம் விலகிவிடும், உள்ளம் கோவிலாக மாறிவிடும். குன்றக்குடியின் அருட்குமரா, பன்னிரு விழியின் ஒளியோனே, ஒளிரும் விழிகளை காண்கையிலே உள்ளத்து இருளும் விலகிடுமே. ஆணவம் கண்மம் மாயைதனை, ஆணவம் கண்மை மாயை மூன்றும் விலக வேண்டும். ஆணவம் கண்மம் மாயைதனை குணமாய் கொண்ட அசுரர் எல்லாம் வேலின் முன்பு மடிந்தாரே, வேலன் வெற்றி பெற்றானே. எளிமையான வரிகள். ஆணவம் மாயை கண்மம், இந்த குணத்தை பெற்ற அசுரர்கள் எல்லாம் முருகனது வேலின் முன்பு மடிந்து போனார்கள். வல்வினை விலகிவிடும் முருகனுடைய அருளாலே. வேலன் வேல் தன்னை வணங்கையிலே உள்ளத்து வல்வினை விலகிவிடும், காக்கும் நல்வினை முளைத்துவிடும். முருகப்பெருமான் கையிலே வைத்திருக்கின்ற வேல், வெற்றி வேலினை வணங்குகின்ற பொழுது வல்வினையெல்லாம் விலகிவிடும். அதே கணம் நல்வினைகள் முளைத்துவிடும், வாழ்வில் வெற்றி ஏற்படும். முருகா முருகா வேல் முருகா, குன்றக்குடியின் சண்முகனே, உந்தன் குன்றம் மயில் குன்றம், மயில் போல் அமைந்த எழில் குன்றம். அந்த குன்றக்குடி கோயில் அமைந்திருக்கின்ற அந்த குன்றம் மயில் போல் அமர்ந்திருக்கின்ற குன்றம். அந்த குன்றம் மயில் போலவே இருக்கும். உள்ளே மயில் மண்டபம் உண்டு. குன்றம் மயில் போல் மயிலின் வடிவமைப்பிலே இருக்கும். அதைத்தான் இதிலே குறிப்பிடுகிறோம். முருகா முருகா வேல் முருகா, குன்றக்குடியின் சண்முகனே, உந்தன் குன்றம் மயில் குன்றம், மயில் போல் அமைந்த எழில் குன்றம். ஏறிடும் கால்கள் எல்லாமே பெற்றிடும் வாழ்வில் உயர் குன்றம். பார்த்தீர்களா? அந்த குன்றக்குடி, அந்த குன்றில் மேலு ஏறுகின்ற பக்தர்கள் எல்லாம் வாழ்வில் பெறுவார்கள் உயர் குன்றம். முருகப்பெருமானுடைய அருள், சண்முகநாதனுடைய அருள். அதிகமான முருக பக்தர்கள் சஷ்டி விரதம் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்விலே உயர்குன்றம் பெறுவார்கள். மயில் குன்றத்திலே அமர்ந்திருக்கின்ற முருகப்பெருமான் சண்முகநாதர், அவருடைய அருளாலே வாழ்வில் நமக்கு உயர்குன்றம்.
என் தம்பி அருகருகே குடைவரை கோயிலில் ஐங்கரனை படர்குன்றத்தில் சண்முகனை காணும் அன்பர் பெறுவாரே வையம் போற்றும் வாழ்வினையே. வையம் போற்றும் வாழ்வினை பெறுவார்கள் முருக பக்தர்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் முருக பக்தர்கள். ஏனென்றால் அல்வினைகளை எல்லாம் தீக்கிரையாக்கியவன் முருகன். அழல் உருவாய் பிறந்தவன் முருகன். நெருப்பு என்றைக்கும் தூய்மையானது. எதை போட்டாலும் நெருப்பு எரிக்கும். நெருப்பு அந்த அளவிற்கு தூய்மையானது. முருகன் தூய்மையானவன். முருகனை நாம் தொழுகின்ற ஒவ்வொரு நொடியும் நாம் தூய்மையானவர்களாக மாறிப்போகிறோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வினை பெறும் பாக்கியத்தை பெற்று விடுகிறோம். அளவிலா செல்வங்கள் சேர்ந்தாலும் எண்ணிலா உறவுகள் இணைந்தாலும் சண்முகன் துணைக்கு ஒப்பில்லை. ஐயா, எத்தனை செல்வங்கள் சேர்ந்தாலும் எத்தனை உறவுகள் கூடி வந்தாலும் ஊரே உறவாக கூடி நின்றாலும் கணக்கில் அடங்காத எண்ண முடியாத அளவிலா செல்வங்கள் சேர்ந்தாலும் சண்முகன் துணைக்கு ஒப்பில்லை. முருகனுடைய துணைக்கு ஒப்பில்லை. வேலும் மயிலும் துணை என்பேன், வேண்டுதல் யாவும் பெறுவேன் என்று சொல்வேன். எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் உறவுகள் இருந்தாலும் வேலன் துணைக்கு ஒப்பாகாது. சண்முகன் துணைக்கு ஒப்பில்லை. சண்முகன் துணையே உரு துணையே, சண்முகன் அருளே வாழ்வழியே. முருகனுடைய அருள்தான் வாழ்வழி. முருகனுடைய திருவடிகள் அடைக்கலம். சதங்கை சலங்கை மிகப்பெரிய விருட்சத்தை பக்தர்களுக்கு தரும். அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தம்தான் என் செய்யும். தேவார வரிகள் சொல்வது போல நாள் என் செய்யும். அப்படி முருகனுடைய வரிகளை தப்பாது படிக்க வேண்டும். நாடி வரும் கோள் என் செய்யும். குன்ற குடியின் குருநாதா, குன்றில் அமர்ந்த அருள்நாதா, குடிகளை காக்கும் குமரேசா, என்னுள் குடிகொண்டு அருள்வாயே. குடிகளை காக்கின்ற குமரேசன், குடிகளை காக்கின்ற குமரேசன், என்னுள் குடிகொண்டு அருளாயே. வேண்டுதல் பார்த்தீர்களா? பக்தர்களுடைய வேண்டுதல். சஷ்டி விரதத்திலே பக்தர்களுடைய வேண்டுதல். குன்றில் அமர்ந்த வேலவனே, சந்தானம் அருளும் சண்முகனே, மங்களம் அருளும் மயில் வீரா, மனதில் ஒளியாயிருந்திடுவாய். ஆனந்தமாக பாடுகிறார்கள் குன்றக்குடி சண்முகநாத பெருமானை பார்த்து. சந்தானம் அருளும் சண்முகனே, மங்களம் அருளும் மயில் வீரனே, மனதில் ஒளியாயிருந்திடுவாய். நான் வழி தேடிச் சென்று விடுவேன். வாழ்வின் ஒளி காட்டிடும், வாழ்வில் வாழ்வொளி காட்டிடும், மனதில் ஒளியென அமர்ந்திடுவாய். உந்தன் நாமம் தரும் துணிவில் படிகள் ஏறி வந்திடுவோம், சுமையை உணராதேறிடுவோம். ஒவ்வொரு குன்றிலும் எண்ணற்ற படிகள் ஏறி முருகனை தரிசனம் செய்கிறோம். இந்த வரிகளிலே உந்தன் நாமம் தரும் துணிவில், முருகா என்ற 3 எழுத்து தருகின்ற துணிவில் படிகள் ஏறி வந்துடுவோம்.
படிகள் ஏறி வந்திடுவோம், சுமையை உணராது ஏறிடுவோம். சண்முகநாதன் அருளாலே குன்ற குடியும் மாறியதே, கல்வி செல்வ ஞானமெல்லாம் குன்றா குடியென ஆகியதே. கல்வி செல்வம் ஞானமெல்லாம் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்ற இடத்திலே நிறைவாக இருக்கும். முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்ற இடத்திலே கல்வி செல்வம் ஞானமெல்லாம் குன்றாது நிறைவாக என்றைக்குமே இருக்கும். இது நம்பிக்கை, கிட்டும் நம்பிக்கை. ஆதின பெருமான் அருளாசி, குன்றக்குடி ஆதின பெருமானின் அருளாசியாலே நாடெரும் வாழ்வெனும் ஒரு கொடியில் பக்தி தொண்டன இருமலர்கள். வாழ்வெனும் இரு கொடியிலே பக்தி தொண்டு என்ற இரு மலரை பார்த்து பார்த்து வளர்கிறது. பக்தியும் வளர்கிறது, அதே நேரத்திலே சமுதாய தொண்டும் வளர்கிறது. இந்த இரண்டும் நமக்கு தேவை. உள்ளத்திலே அன்பு, அந்த அன்பின் விளைவாக சமுதாயத்தில் நேசம், சமுதாய வளர்ச்சி இரண்டும் இருக்க வேண்டும். மயிலின் மீது அமர்ந்தோனே சண்முகநாதன் மகிழ்ந்தானே, வணங்கும் அன்பர் வாழ்வினிலே மகிழ்ச்சியும் பொங்கி பெருகியதே. படியேறி வருகின்ற அன்பர்கள் மகிழ்ச்சி பொங்கி வருகிறார்கள். அதைத்தான் உந்தன் நாமம் தரும் துணிவினிலே படிகள் ஏறி வருகின்றோம். அந்த முருகா என்கின்ற நாமம் உடலின் சக்தியாக செயல்பட்டு விடுகிறது. குன்ற குடியின் தேரோட்டம், தெருவெங்கும் எங்கும் எழிலோட்டம், காணும் பக்தர் மகிழ்வோட்டம். குன்றக்குடியின் தேரோட்டம் காணும் பக்தர்களுக்கெல்லாம் மகிழ்வோட்டம், அவ்வளவு சிறப்பு பெற்றது. தொழுதிடும் அன்பர் உள்ளத்தில் சண்முகநாதன் அருள் ஓட்டம். காண்பவர் கண்களுக்கு நெஞ்சத்திற்கு மகிழ் ஓட்டம். என்றைக்குமே தங்கி இருக்கின்ற அருள் ஓட்டம் பக்தர்களை வந்து சேருகிறது. முருகப்பெருமான் திருவடிகளை வணங்குபவர்களுக்கு அருளோட்டம் என்றும் உண்டு. வாழ்வின் பாதை தேடினாலும் தொடரும் பயணத்தில் வந்திடும் தடைகள் போகிடயம் வேலொடு வந்திடுவாய் முருகா, வேலொடு வந்திடுவாய். என்னுடைய அனைத்து பயணங்களிலும் நீ துணையாக வேலொடு வந்திடுவாய். நல்லன எண்ணி நல்லன செய்து நல்வழி பயணம் தொடர்ந்திடவே. நல்வழி பயணம் தொடர்ந்திடவே எம்முடு வந்திடுவாய் முருகா. உனையே எண்ணி உள்ளம் உருகி முருகா என்றழைத்து பக்தியில் வாழும் அடியார்க்கு அருள் வேலோடு வந்திடுவாய் முருகா, வேலோடு வந்திடுவாய். சஷ்டி திருநாளிலே முருகனை அழைக்கின்றோம். வா, வேலோடு வா, எங்களோடு இரு, வழிநடத்தி செல், நல் வினைகளை ஆற்றுவதற்கு எங்களை உருவாக்கு, நம்பிக்கையை உருவாக்கு, வாழ்வில் தேவையான செல்வங்களை எங்களுக்கு அருளாசியோடு வழங்கிடு. உன்னை உளமுருக வேண்டுகின்றோம் முருகப்பெருமானை. கந்தா, கடம்பா, கதிர்வேளா, உன்னை உளமுருக வேண்டுகின்றோம். சஷ்டி திருநாளில் வேண்டுகின்றோம். அனைத்து அருளினையும் முருகன் பக்தர்களுக்கு அருளிட வேண்டுமென்று முருகப்பெருமானின் திருவடிகளை வேண்டி நன்றி தெரிவிக்கின்றேன். மீண்டும்
உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.